நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வாயில் வச்சதும் கரையக்கூடிய கீ மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இது அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி. பொதுவாக நம்ம பேக்கரிகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வெறும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்டிலையே ரொம்ப பெர்ஃபெக்டாக சுலபமாக பண்ண முடியும். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே போல் பெர்ஃபெக்டான கீ மைசூர் பாக் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுட்டு இதில் 3/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. வீட்டிலையே பால் பவுடர் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பிகள் இருக்கக்கூடாது. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட கப்பிகள் இல்லை, நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி இருக்குது. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் அடுப்பில் வச்சு உருக்கிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டால்டா யூஸ் பண்ணலாம். கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக சர்க்கரை பாகில் இந்த மாவை சேர்க்குறத விட இந்த மாதிரி நெய்யில் கரைச்சி சேர்க்கும் போது ஈஸியாக இருக்கும். ஈவன் பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் சர்க்கரை அளக்கணும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு கம்பி பதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நீங்கள் பாகு பதம் செக் பண்ணுங்கள். பாகை லைட்டாக கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. அப்போ ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையதில்லை. அப்போ இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கா கடலை மாவு சேர்த்துறணும். நெய்யில் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ரெசிபிக்கு பாகு பதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கம்பி பதம் கரெக்டாக எடுத்திருந்தா தான் மைசூர் பாக்கு வந்து பெர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா கெட்டியாகும். அந்த கடலை மாவு வந்து முழுமையாக வெந்து வரும். இது நம்ம வறுக்காமல் அப்படியே சேர்க்குறோம். ஸோ பச்சை வாசனை வருமானு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த பாகுலையே நம்ம நல்லா வேக வச்சிடுறோம் கடலை மாவை. அதனால் பச்சை வாசனை கொஞ்சம் கூட வராது. ஆனால் பொறுமையாக ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா சீக்கிரமாகவே கன்சிஸ்டன்சி வந்துடும். ஆனால் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக இப்போ வரைக்கும் நம்ம 1/2 கப் அளவு நெய் சேர்த்துருக்கோம். நெய் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா கடலை மாவு நெய்யை நல்லா உறிஞ்ச ஆரம்பிக்கும். இது போல் நல்லா கலந்துட்டே இருங்க. நெய் நான் சொல்லியிருக்க அளவு கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். அடுத்து ஒரு 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 2 கப் அளவு நெய் சேர்த்துருக்கோம். கடைசியாக ஒரு 1/2 கப் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நான் இதில் 2.5 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நீங்கள் நல்லா உருக்கிட்டு அளந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அளவு கிடைக்கும். உருக்காமல் அப்படியே அளந்தோன்னா அதிகமான நெய் நம்மளுக்கு மெஷர் பண்ணிடுவோம். அதனால் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் அந்த கடலை மாவு நல்லா உறிஞ்சிட்டு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காகி இருக்குது.
இது இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டு அந்த கடாயிலேருந்து ஒட்டாமல் கடாயை விட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம சேர்க்குற நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வெது வெதுப்பாக இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதோட பதம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கடாயை விட்டு வருது, நல்லா கெட்டியாக இருக்குது, அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ட்ரே அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது எப்படி விழுகுது பார்த்தீங்கல்ல, ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகுது. இது போல் இருந்தால் தான் நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக வரும். நடுவில் டார்க் கலர் வரணும்னா ஹைட்டான ட்ரேயில் ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கடலை மாவு இன்னும் நல்லா வேகும் அந்த நடுவில். அப்போ நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப தட்டையான பிளேட்டில் ஊற்றுனீங்கன்னா மெல்லிஸாக நம்ம கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நடுவில் டார்க் கலர் வராது. ஆனால் டேஸ்ட் எந்த விதத்துலையும் மாறாது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது முழுமையாக ஆறணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடு இல்லை. இப்போ ஒரு பிளேட்டில் இது போல் கவிழ்த்திட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். ஒருவேளை நீங்கள் வெளியில் எடுக்கும்போது வரலன்னா ஓரங்கள்லாம் நல்லா வந்து கீறிட்டு அதுக்கப்புறமா இது போல் டேப் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக வரும். நான் வந்து இதில் அடியில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருந்தேன், ஸோ ஈஸியாக வெளியில் வரணுன்றதுக்காக. பட்டர் ஷீட் வந்து அவசியம் கிடையாது, ஆனால் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன், அப்போ கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கத்தி உள்ளே இறங்குது. நீங்கள் கத்தியில் நெய்லாம் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. நீங்களே பாருங்கள், நடுவில் நல்ல ஒரு டார்க் கலரில், ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரில், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட டெக்ஸ்சர் கலர்லாம் பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் அதே மெத்தடில் அதே ரேஷியோவில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கினீங்களா இல்லை நீங்களே செஞ்சீங்களான்னு அவங்களுக்கே டவுட் வரும், அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ மைசூர் பாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.